வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். திஸ் இஸ் மை நியூ சேனல் எம்ஸ் ஆஃப் டெக். நம்ம இன்னைக்கு கேனான் 850D அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கேனான் 850D இது வந்து ஒரு 2020ல் ரிலீஸ் ஆன ஒரு புது கேமரா. ப்ளஸ் இது வந்து ஒரு 800Dயோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 800Dக்கும் 850Dக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. 800Dயில் 4K வீடியோ சப்போர்ட் கிடையாது, இது வந்து 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் ப்ராசஸர் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டிஜி 8 ப்ராசஸர் வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா கொடுக்குற ப்ராசஸர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரானே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து அண்டர் த பட்ஜெட் அப்படின்னா நான் 50Kக்குள்ளே இந்த கேமரா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எந்த ஒரு 50K மேலே இருக்கிற ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரான்னு வச்சுக்கலாமே. இந்த கேமராவில் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மதுரையில் கேனான் இமேஜ் ஸ்கொயரில் தான் வாங்கினேன். இது ஒரு ப்ரீ ஆர்டர் பேசிஸில் தான் நான் இந்த கேமரா வாங்கினேன். இந்த கேமராவோட எனக்கு சேர்த்து கேமரா பேக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பேசிக் பேக் தான். இந்த பேக்கில் வந்துட்டு ரொம்ப அந்தளவுக்குலாம் நம்ம புதுசாக வேணால் நம்ம கேமரா பேக் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த கேமராவோட வந்து எனக்கு யூவி ஃபில்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தந்தாங்க. அந்த கிட் லென்ஸுக்கு 1855ஓட யூவி ஃபில்டர் வந்து ஃப்ரீயாக தந்தாங்க. இந்த பாக்ஸில் அப்படி என்ன இருக்குது பார்த்தோன்னா அதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஒரு வாரண்டி கார்டு இருந்துச்சு, மேனுவல் கார்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்துட்டு அந்த கேமராவோட ஸ்ட்ரிப்பு, இந்த கேமராவோட ஸ்ட்ரிப்பில் கேனான் EOS அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது பார்க்க நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அடாப்டரை வந்துட்டு பேட்டரி சார்ஜுக்கு ஏற்றுக்காக அதோட கேபிள் ப்ளஸ் வந்து இது ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி பற்றி சொல்லி ஆகணும். இந்த பேட்ரி வந்து 1040 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட ஃபோட்டோஷூட் வந்து 600 ஃபோட்டோஷூட் மேலே வந்து தாராளமாக எடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கம்பெனி சைட்லேருந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1040 mAh இருக்கிற ஒரு பேட்ரி. அதுக்குள்ளே நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கிடைக்கிறது 1855 ஒரு கிட் லென்ஸ். இது வந்து எல்லா கேமராலேருந்து பொதுவாக கொடுக்குறது. சில கேமராவில் வந்து 2 லென்ஸு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10,000 20,000 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு புது கேமரானால நம்ம தான் எக்ஸ்டர்னலாக வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த 1855 கிட் லென்ஸ் வந்து அவங்க இதோட சேர்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம எதிர்பார்த்த நம்ம அந்த கேனான் EOS 850D பாடி நம்ம கைக்கு வரப்போகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே இந்த பார்த்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம கையில் வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட் எவர் DSLR அப்படிங்கிறது. கைஸ், நான் சொல்ல வந்துட்டேன், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எவர் DSLR கேமரா, ஃபஸ்ட் எவர் யூடியூப் வீடியோ. இந்த கேமராவில் வந்து க்ரிப் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்குலாம் சில நேரத்தில் வந்து கையெல்லாம் ஸ்வெட் ஆகும்போது இதில் வலிக்கிட்டு போயிடும் சில நேரத்தில். ஆனால் இது வந்து ஒரு க்ரிப் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்பா அட்டகாசம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த டயலில் வந்து மேலே சூப்பராக இதில் வந்து ஒரு A+ ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த மோடில் நம்ம விட்டுடலாம். அந்த பாட்டுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அந்த மோடில். ஸோ நம்ம இந்த கேமராவில் ஒரு பேட்ரி அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க எப்படின்ட்டு. ஸோ பேட்ரி வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க அந்த பேட்ரி போட்டு. இந்த பேட்ரி வந்து சார்ஜ் கிடையாது, இது வந்து புது பேட்ரி தான். நான் சார்ஜ் போட்டு தான் இனிமேல் ஃபோட்டோஷூட் போகணும் இந்த கேமரா அன்பாக்சிங் பண்ணப்போ. ப்ளஸ் வந்து இதோட 16GB மெமரி கார்டு இதில் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த 16GB மெமரி கார்டு இதில் வந்து 4K சப்போர்ட் இருக்கனால 16GB மெமரி கார்டு வந்து கண்டிப்பாக பத்தாதுங்க. ஒரு 600 ஃபோட்டோ மேலே எடுக்கலாம். 4K வீடியோ எடுத்திங்கன்னா மொத்தமே காலியாக. ஸோ நம்ம வந்து நமக்கு ஏற்றபடி நம்ம மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட மெமரி கார்டு போட்டு வந்துட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. சில கேமராஸ்லாம் கீழே இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. நிறைய கேமராவில் லைக் செமி ப்ரொஃபஷனல் கேமரா வந்து 2 ஸ்லாட் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இதுலேருந்து என்ன ஒரு இதுனா, நீங்கள் கேமரா அது ஆஃப் மோடில் இருந்தாலும் இங்கே இந்த லைட் சைடில் இருந்து இண்டிகேஷன் எரியும் மெமரி கார்டு ரீட் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்ம வந்து சில நேரத்துலேருந்து இருட்டில் போடும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லி அதில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இதோட ஃப்ளிப் டிஸ்பிளே, இதோட ஆன் பட்டன் வந்து மேலே டயலில் இருக்குது. ப்ளஸ் ரெக்கார்டிங் பட்டனுமே அது கூட மேலே தான் இருக்குது. இது நல்லா இருக்குதுங்க இந்த ஃபீச்சர் பார்க்கும்போது. இந்த ஃப்ளிப் டிஸ்பிளே வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நம்ம கீழே உட்காந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ளிப் டிஸ்பிளே நம்ம எடுத்துகிட்டா போதும். லென்ஸ் வந்து நம்ம இந்த கேப் கழட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லி காட்டுறேன். இந்த லென்ஸ் வந்து இந்த கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ஒயிட் டாட் இருக்கும்
அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒயிட் டாட்டும் இந்த ஒயிட் டாட்டும் கரெக்டாக நம்ம அந்த ஷேப்பில் வச்சுட்டு ரைட் சைடில் ஒரு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா கிளாக் வைஸில் டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அவ்வளோதான், லென்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதாங்க, இவ்வளோ தான் இந்த மேட்ரு. லென்ஸ் மாட்டுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் எதுவுமே தூசி இல்லாத நேரத்தில் வந்து கரெக்டாக சேர்த்து மாற்றுங்க. எங்கேயுமே பொல்யூஷன் எங்கேயாச்சும் வெளியே இருந்து மழை பெய்யுது அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்துட்டு லென்ஸை கழட்டிடாதீங்க. இது வந்து ஒரு வெதர் சீல்டு ப்ரூஃப் கிடையாது. இது வந்து செமி ப்ரொஃபஷனல் கேமரா மாதிரி ஒரு லுக் இருக்குது. அமௌண்ட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு 60க்கு மேலே தான் நெருக்கி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இல்லை கேமரா வந்து வெதர் ப்ரூஃப் இல்லாமல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி நம்ம பார்த்துக்கணும். இதை நான் ஆன் மோடு. இப்போ ஆன் பண்ண உடனே சில கிளிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க. ப்ளஸ் வந்து இதோட கேமராக்கு லென்ஸ் வந்து நான் வெளியே வாங்கியிருக்கிறேன். அந்த லென்ஸ் வந்து நான் அதுக்கும் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன், ப்ளஸ் ரிவ்யூ வீடியோஸ் போடுறேன் இதோட இதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா யாருக்காக நான் மோஸ்ட்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் அந்த ஃபோட்டோஷூட் ரெண்டுமே வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா வந்து பக்கா ப்ரொஃபஷனல் கேமராங்க. ஒரு 70K கிட்டக்க இருக்கிற பட்ஜெட்டில் வந்துட்டு இவங்க இந்த கேமரா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் DSLR பிகினர் இருந்தாலும் நான் நிறையா ரிவ்யூ பண்ணி பார்த்ததில் இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது. இந்த கேமரா வந்து நான் எங்கே வாங்கினேன்னா மதுரையில் தான் வாங்கினேன். நீங்கள் இப்போ அமேசானில் வாங்கினா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது கிட்ட. அதனால் வந்து நீங்கள் இமேஜ் ஸ்கொயர்லேயே நான் வாங்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.